வெல்கம் டு ஆண்டனிஸ் ட்ரைனிங் அண்ட் சொல்யூஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சில ஃபார்மேட்டிங்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபார்மேட்டிங்னா எப்படின்னு பாருங்கள். இங்கே இப்போ நான் ஜான்வரி இங்கே டைப் பண்ணுறேன். ஜான்வரின்னு டைப் பண்ணிட்ட பிறகு எனக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லாம் நான் எதுவும் டைப் பண்ண போகிறதில்ல. இந்த ஜான்வரி இந்த செல்லை ஹைலைட் பண்ணி இந்த ரைட் பாட்டம் மோஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ கர்சர் இந்த மாதிரி இருக்குது, ப்ளஸ்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ வேற மாதிரி மாறுது. இது பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்றேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லாமே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அதை டெலீட் பண்றேன். பண்ணிட்டு இந்த சண்டே மண்டே இருக்கு இல்லைங்களா, அது சண்டே மண்டே அந்த மாதிரி வரணும்னா சண்டேன்னு போட்டு டைப் பண்றேன். செல் மேல கர்சரை வைக்கிறேன். இந்த ரைட் பாட்டம் மோஸ்ட் கார்னர்ல போயிட்டு லெஃப்ட் பட்டனை பிடிச்சி அப்படியே இழுக்கிறேன். அதாவது லெஃப்ட் பட்டன் மவுஸ்ல அது அப்படியே பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு இப்போ ரிலீஸ் பண்றேன். பார்த்தீங்கன்னா சாட்டர்டே டு டியூஸ்டே வந்துடுச்சு. சாட்டர்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இப்போ உங்களுக்கு டேட் வேணும், இந்த மந்தோட டேட் வேணும். ஸோ என்ன பண்ணணும், 01/01/2021 போட்டுறேன். போட்ட பிறகு இது முதல்ல என்ன மாதிரி டேட்டா டைப் தெரியணும். டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரைட் கிளிக் பண்றேன், ஃபார்மேட் செல்ஸ் போகிறேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், டேட், டைம், பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கு. இதில் நான் டேட்டை செலக்ட் பண்றேன். அது என்ன ஃபார்மேட்ல வேணும்னு கேட்குது. நான் இந்த ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகேன்னு போடுறேன். போட்டிங்கன்னா நான் டைப் பண்ணது இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா அதை ட்ராக் பண்றேன். ஒரு 31 days வரைக்கும் ட்ராக் பண்றேன். ஜனவரி மந்த் இது பார்த்தீங்கன்னா, அதுவே 1 January 2021 இருந்து 31 January 2021 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ இது நான் ஃபார்மேட்டிங்கை மாற்றணும். இந்த ரைட் கிளிக் பண்றேன், ஃபார்மேட் செல்ஸ் போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் இல்லாமல் இந்த ஃபார்மேட்டிங்கை சூஸ் பண்ணிட்டு கிளிக் ஓகேன்னு கொடுக்குறேன். கிளிக் ஓகேன்னு கொடுத்தா இந்த மாதிரி மாறிடும். திரும்பி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டேட்டை. இப்போ வேற மாதிரி வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு இதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். இது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி கிளிக் ஓகேன்னு போட்டால் அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்றதுன்றதுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இங்க பாக்குறோம், லாஸ்ட் நேம் இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, டைட்டில் ஆஃப் கர்டசின்னு இருக்கு. இது எப்படி நம்ம பண்ண போறோம், அதை நம்ம யோசிக்கணும். இப்போ சரி, ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த செல்ல கிளிக் பண்றேன், பர்த் டேட்டை இன்சர்ட் போடுறேன். இன்சர்ட் போட்டுனா ஒரு காலம் ஒன்று இங்க வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன், இப்போ திரும்பி ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இங்க ஒரு காலம் வேணும். அந்த காலத்துல என்ன பண்ண போறேன், இந்த டைட்டில் ஆஃப் கர்டசி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் மூணுத்தையும் ஒன்னா சேர்க்க போறேன். அதை கன்கேட்டினேஷன் சொல்லுவாங்க. இந்த பர்த் டேட்ல என் கர்சரை ஹைலைட் பண்றேன், ரைட் கிளிக் பண்றேன், இன்சர்ட்னு போடுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துடுது. இப்போ என்ன பண்றேன்னா, இங்கே ஃபார்முலா என்னது, ஈக்குவல் டுன்னு டைப் பண்றேன். இந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாவும் அப்படியே தெரியும், ஈக்குவல் டுன்னு போட்டோம்னா. இப்போ இந்த ஈக்குவல் டு நான் எடுத்துடுறேன், இங்க எதுவுமே தெரியாது, E17 வரும். இப்போ இங்க ஈக்குவல் டுன்னு டைப் பண்றேன். ஸோ ஃபார்முலா இங்க தெரியுது. இப்போ மேக்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. இந்த டிராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்றேன். இப்போ இல்லை கன்கேட்டன்ட் இருக்கான்னு பார்க்குறேன், கன்கேட்டன்ட் இல்லை. ஸோ மோர் ஃபங்க்ஷன்ஸை கிளிக் பண்றேன். இந்த மோர் ஃபங்க்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க கன்கேட்டினேட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கான்னு தேட போறேன். கோ பாத்தீங்கன்னா கன்கேட்டினேட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் இது ஓகேன்னு கொடுக்குறேன். நான் ஓகேன்னு கொடுத்தா அது கேட்குது என்னென்ன டெக்ஸ்ட் எல்லாம் கன்கேட்டினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன், இதை ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுறேன், மெசேஜ் இதை கன்கேட்டினேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், ஒரு ஸ்பேஸ் டைப் பண்றேன். அப்ப டெக்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் வேணும், ஃபர்ஸ்ட் நேமை செலக்ட் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும்
நடுவில் ஸ்பேஸ் வேணும். அதனால் டெக்ஸ்ட் 4 வந்துட்டு இங்கே ஸ்பேஸ் கிளிக் பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். டெக்ஸ்ட் 5 இங்கே வந்து லாஸ்ட் நேமை பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா மெஸ்ஸஸ் போட்டு நான்சி டெவலோன்னு எனக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணும்போது ஒவ்வொன்றும் இங்கே தெரியுது பாருங்க. மெஸ்ஸஸ் நான்சி டெவலோ கிளிக் ஓகேன்னு போடுறேன். போட்டால் அதுவே புரிஞ்சுக்கிட்டு பாருங்க மெஸ்ஸஸ் நான்சி டெவலோ இங்கே வந்துச்சு. அடுத்து டாக்டர் ஆண்ட்ரூ ஃபுல்லர், டாக்டர் ஆண்ட்ரூ ஃபுல்லர் அது வந்துச்சு. மெஸ்ஸஸ் ஜானட் லெவரிங், மெஸ்ஸஸ் ஜானட் லெவர்லிங். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கன்கேட்னேட்ன்ற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, பர்த் டேட் 00ன்னு காமிக்குது. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டேட்டும் இருக்கு, செல்லும் இருக்கு. என்ன பிரச்சனை இது, இது டேட்டா டைப் வந்து சரியில்லை. அதனால இந்த பர்த் டேட்டை கிளிக் பண்ணி இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்ஸ் போயிட்டு இங்கே டேட்டுன்னு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணா 18/12/1948 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. அதே மாதிரி ஹையர் டேட்டுக்கு போகிறேன், போயிட்டு இதை போய் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1/5/1992, இது வந்து 14/8/1992 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸுக்கு போகிறேன். போன உடனே இங்கே என்ன ஆகுது, டேட்னு இருக்கு. இந்த டேட்டை கிளிக் பண்ணுறேன், கிளிக் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்பர் சிம்பிள் வந்ததுன்னா என்னன்னா இந்த ஸ்பேஸ் வந்து போதில்லைன்னு அர்த்தம். ஸ்பேஸ் வந்து நிறைய தேவைப்படுது. அதனால இங்கே போயிட்டு கர்சர் மாறுது, நல்லா பார்க்கணும். இந்த கர்சர் இந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துல போகணும், கர்சர் மாறுது, டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ எல்லாமே தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொன்றையும் பண்ணணும். இப்போ இந்த நோட்ஸ் இருக்கு, உங்களுடைய நோட்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். அதில் எப்படி பண்ணுவீங்க, ஸோ அதை இப்போ பார்க்கணும். அது நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.